எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்கும் ஆராதனைக்கும் உரிய எங்கள் அன்பு இயேசுவே, இது இந்த மாலை பொழுதினிலே மீண்டுமாய் உம்முடைய திருப்பிரசன்னத்திலே நாங்கள் வந்தடைந்திருக்கின்றோம். உம்மோடு இருப்பதும் உம்மோடு உரையாடுவதும் உம்மிடம் எங்கள் மனக்கவலைகளை கஷ்டங்களை அனைத்தையும் உம்முடைய திருப்பாதத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது இயேசுவே, நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு புறம், இன்னொரு புறம் நாங்கள் ஆறுதல் அடைந்து உமது ஆசீர்வாதத்தினால் நாங்கள் என்றும் நிலையானவர்களாக உமது பாதுகாப்பிலே நாங்கள் என்றும் நிலைத்து நின்று நீர் என்றும் எங்களோடு பயணித்து வருகிற பொழுது எங்கள் வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை என்பதை உணர்கிறோம். அன்பு இயேசுவே, இதை இந்த நற்கருணையில் வீற்றிருக்கின்றவரே, ஆண்டின் பொது காலத்தை நிறைவு செய்ய தருணத்தில் கிறிஸ்து அரசர் என்கின்ற பெருவிழாவை கொண்டாட எங்களையே நாங்கள் தயார் செய்து கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உம்முடைய வருகைக்காக, உம்முடைய திருப்பிரசன்னத்திற்காக இந்த உலகமே காத்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் அந்த வரிசையில் இதோ நாங்களும் உம் வருகைக்காக எங்களை தயார் செய்ய போகிறோம். இயேசுவே, உம்முடைய உடனிருப்பு எங்களுக்கு ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த வேண்டும் என்று
உம்மிடம் நாங்கள் ஜெபிக்க வந்திருக்கின்றோம். இது இந்த ஆண்டு முழுவதுமாக நீர் எங்களோடு இருந்து எங்களை நீர் உதவி செய்ததற்காக உமது வல்லமை மிக்க கரத்தினால் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியது போல அன்பு இயேசுவே, இனி வருகின்ற காலங்களிலும் நீர் எங்களோடு உடனிருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமாய் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலும் உம்முடைய புதுமைகளினாலும் எத்தனையோ பிள்ளைகளை நீர் உம்முடைய அன்பின் பாதையில் அழைத்து சென்றிருக்கிறீர். நாங்களும் அந்த வரிசையில் ஒருவளாக இருந்திருக்கிறோம் என்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இயேசுவே. இது இந்த நேரத்தில் மீண்டும் உம்முடைய திருசன்னிதானத்தில் உம்முடைய நற்கருணையின் பேழையின் முன்னிலையில் மண்டியிட்டு இருக்கின்ற நாங்களும் சரி, இந்த அலைவரிசையின் வழியாக இல்லத்திலிருந்து உம்முடைய திருமுகத்தை விசுவாசத்தோடு பக்தியோடு கலந்து கொண்டு நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப் போகிறீர் என்ற ஆழமான நம்பிக்கையுள்ள விசுவாசத்திலே ஊன்றி கிடக்கின்ற இந்த பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீரே எங்களின் ஆறுதலின் தெய்வமாக, வழிகாட்டியாக, இஸ்ரேல் மக்களை எந்த அளவுக்கு நீர் மேகத்தின் வழியாக நெருப்பத்தின் வழியாகவும் எந்த இடர்களும் அவர்களை தாக்கிக் கொள்ளாமல், எந்த துன்ப துயரங்களிலும் அவர்கள் சிக்கிக் கொள்ளாமல் உம்முடைய வல்லமை மிக்க கரத்தினால் அவர்களை வழிநடத்தியது போல இயேசுவே, இதோ எங்களையும் மீண்டுமாய் உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. நீர் மட்டும்தான் எங்களை காப்பாற்றக்கூடியவர் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். நீர் மட்டும்தான் எங்களை வழிநடத்தக்கூடியவர் என்பதை உணர்ந்திருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்திலும் உம்முடைய ஆற்றலின் வல்லமை எங்களுக்கு கொடுத்து உம்முடைய ஆவியின் ஏவுதலினால், உம்முடைய ஆவியின் ஆளுமையினால், உம்முடைய ஆவியின் வல்லமையுள்ள கரத்தினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தூய்மைப்படுத்தி இந்த நற்செய்தி வாசகத்தின நாங்கள் கேட்டது போல, என் இல்லம் இறை வேண்டலின் இல்லம் என்று மறைநூலில் எழுதியிருக்கிறதல்லவா என்று எருசலேம் தேவாலயத்திலே சந்தை கூடங்களாக மாற்றிய ஒவ்வொருவரையும் நீர் விரட்டி அடித்தது போல இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற அசுத்தங்களையும் தீய சக்திகளையும் சாத்தானின் மாய வலைகளையும் தேவையற்ற சிந்தனைகளையும் எங்கள் உள்ளத்திலிருந்து நீர் எடுத்துவிட்டு கல்லான இதயத்தை உம்முடைய வருகையினால் சுக்கு நூறாக உடைத்துவிட்டு அன்பு நிறைந்த இதயமாக நீர் எங்களை மாற்ற வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பு தகப்பனே, எங்கள் அருமையின் இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே, மூவரு தேவன் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் திருப்பாதத்தில் அர்ப்பணித்து நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அப்பா, ஏதோ இந்த பாடல் வரிகளின் வழியாக நீர் எந்த அளவிற்கு இஸ்ரேல் மக்களுக்கு வழிநடத்தினீரோ
ஊதாரி மைந்தனை மனமாற செய்து வழிநடத்தி அழைத்து வந்தீரோ, ஆயக்காரனுடைய மனவழியை நீர் எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்தினீரோ, அதுபோல இயேசுவே எங்களையும் நீர் தூய்மைப்படுத்த வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இயேசுவே, ஊதாரி மைந்தன் எந்த அளவிற்கு தந்தையினுடைய திட்டத்தையும் தந்தையினுடைய திருவுளத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் தான் தோன்றித்தனமாக அலைந்து தெரிந்து கொண்டிருந்த அந்த ஊதாரி மைந்தனை எப்படி நீர் அரவணைத்து அவனுக்கு உம்முடைய மன்னிப்பை கொடுத்தீரோ, அதுபோல இயேசுவே நாங்களும் இது நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் உம்முடைய மன்னிப்பிற்காக ஓடி வருகின்றோம். எங்கோ நான் ஆழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேச தேடி வந்தேன். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். நெஞ்சார அனைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மாறிவிட்டீர். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. இயேசுவே, ஆயக்காரன் ஆலயத்தின் முற்றத்திலே நின்று கொண்டு ஏறெடுத்து பார்க்க முடியாமல் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்த கவலைகளோடும் பாவத்தோடும் குற்றம் குறைகளோடும் தன்னுடைய மார்பின் மீது அறைந்து கொண்டவனை, ஆண்டவரே இந்த பாவி மீது இரக்கமையும் என்று சொன்னானே, அதுபோல் அப்பா இது நாங்களும் உங்களுடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். எங்களை நீர் ஏற்று எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் மீண்டும் எங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடரக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தர வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உடன் ஜெபிக்கிறோம். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். தாழ்மையில் இருந்தேன், தள்ளாடி நடந்தேன், தயவாய் நினைவு கூர்ந்தேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகின்றேன். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அன்பு இயேசுவே, இஸ்ரேல் மக்கள் பார்வோன் மன்னனிடமிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்பதற்காக தங்கள் அபய குரலை உம்மிடம் எழுப்புகின்ற பொழுது, தந்தையே, அவர்கள் எந்த அளவிற்கு இரவும் பகலுமாக அவர்களோடு உடனிருந்து அவர்களை பாதுகாத்து நீர் வாக்களிக்கப்பட்ட கானான் நாட்டிற்கு அழைத்து வந்தது போல இயேசுவே,
இது நாங்களும் உடைய முன்னிலையில் வந்து விழுந்திருக்கின்றோம். உம்முடைய தந்தை எந்த அளவிற்கு இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி அழைத்து சென்றாரோ, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற வந்த நீர் இதோ எங்களையும் அதே அன்பின் பாதையில் வழிநடத்த வேண்டும் என்றப்பா இந்த நேரத்தில் உடைய திருப்பாதத்தை எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, இரவும் பகலும் ஐயா கூட இருந்து என்னாலும் காப்பவரே, மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே, மறவாத தெய்வம் மாறாத நேச மகிமைக்கு பாத்திரரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அன்பு இயேசுவே, வேதத்தில் யாரெல்லாம் தவறுகள் செய்தார்களோ, குற்றம் குறைகள் செய்தார்களோ, அவருடைய பாவங்களையும் குற்றங்களையும் அவர்களுக்கு நீர் வெளிப்படுத்தி அவர்களுடைய அன்பின் பாதையில் அழைத்து வந்தது போல இது நாங்களும் பல நேரங்களிலே உளையான சேறு என்ற காரணத்திலே அந்த பாவ சேற்றில் விழுந்து கிடக்கின்ற எங்களை உம்முடைய கல்வாரி ரத்தத்தினால் உம்முடைய பாடுகளின் வழியாக நீர் எங்களை மீண்டுமாய் உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே, கல்வாரி இரத்தம் எனக்காக சிந்தி கழுவி அனைத்தீரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே, ஆவியானவரே. எங்கள் அன்பு இயேசுவே, ஆவியானவரே, உம் சாயலாக எங்களை படைத்த அழகு பார்த்த எங்கள் அன்பு தந்தையே, இதொரு நேரத்தில் உங்கள் மூவர் கரத்திலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் உம்முடைய அன்பின் பாதையில் எங்களை நீர் வழிநடத்துகின்ற பொழுது இதோ மீண்டும் இந்த நேரத்திலே உமது மகன் இயேசுவின் பிரசன்னத்திலே அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நாங்கள் நினைவு கூர்ந்து எங்களுடைய ஆன்மீக பயணத்தை மீண்டும் புதுப்பித்து நாங்கள் உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக வாழுகின்ற அந்த வரத்தை எங்களுக்கு நிறைவாக கொடுத்துள்ள வேண்டும் என்று இயேசுவின் நேரத்தில் உம்மை பார்த்து ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்தை, எங்கள் செவிமடல்களை நீர் தூய்மையாக்கி எங்கள் இதயத்தில் உம்முடைய வார்த்தைகள் நல்ல விதைகளாக விழுகின்ற பொழுது நாங்களும் குன்றின் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கின்ற விளக்குகள் போல பிரகாசம் உள்ளவர்களாக வாழுகின்ற அந்த வாழ்க்கையும் மரத்தையும் எங்கள் கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென்.
கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதை மீண்டுமாய் இந்த நற்கருணை நாதர் வழியாக உங்களோடு இந்த நேரத்தை செலவழிப்பதிலே நான் மிகவும் பெருமை அடைகின்றேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இறைவனுடைய வழி நடத்துதலினாலும் அவருடைய உறவு பாலத்தின் வழியாக இந்த புனிதமான இந்த நற்கருணை ஆராதனை தருணத்தில் உங்களையும் என்னையும் இந்த நற்கருணை நாதர் ஒன்றுபடுத்தி நீங்களும் நானும் சந்திக்கக்கூடிய இந்த வாய்ப்பை கொடுத்து தன்னுடைய பணி வாழ்விலே அவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நாம் நினைவிற்கொண்டு என்றுமே அவருடைய அந்த அன்பின் பாதையில் நாமும் நடக்க வேண்டும் என்றுதான் இயேசு என்றும் என்றும் எப்பொழுதுமே விரும்புகிறார். அதனுடைய வெளிப்பாடுதான் இதோ மீண்டுமா இந்த நற்கருணை ஆராதனை வழியாக, இந்த அலைவரிசை வழியாக நீங்களும் நானும் ஒருவரை ஒருவர் சந்திப்பதிலே நான் பெருமை அடைகிறேன். இந்த தேவனுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த உலகத்தில் எத்தனையோ கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் இந்த அற்புதமான தருணம் கிடைக்கவில்லை. ஆனால் கிடைத்தும் ஒரு சிலர் அதை பயன்படுத்தாமல் தங்களுடைய வாழ்க்கையை வேறு பாதையில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இறைவனுடைய வார்த்தைக்கு செவிமடுத்து அவருடைய வார்த்தையை கேட்பதற்காக அவருடைய பிரசன்னத்தை நாடி தேடி ஓடி வந்து அவருடைய முன்னிலையிலே அமர்ந்திருக்கிறோம் என்றால் இதுவே தேவனை நாம் மகிமைப்படுத்தியதற்கு சமம். இந்த தருணமே நம் தேவனை நாம் மகிழ்ச்சிப்படுத்தியதற்கு சமம். இந்த தருணமே தேவன் நம்முடைய பாவங்களையும் குற்றங்களையும் கழுவி உங்களையும் என்னையும் தன் மார்போடு அணைத்துக் கொண்டு என் மகன் என் மகள் திரும்பவும் என்னிடம் வந்திருக்கிறாரே என்று ஆண்டவர் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய தருணம் இந்த தருணம். பல நபர்களுக்கு இது புரிவதில்லை. என்னதான் இந்த உலகத்திலே வளர்ந்து வருகிற அறிவியல் உலகத்திலே உலகத்தையே தன்னுடைய உள்ளங்கையில் நிறுத்தி வைத்திருந்தாலும், மாட மாளிகைகள் கோபுரங்கள் கட்டி இருந்தாலும், பஞ்சு மெத்தைகள் அழகான இல்லங்களை கட்டி வைத்திருந்தாலும், வாய்க்கு ருசியாக விதவிதமான உணவுகளை தயாரித்து வைத்து உண்டு கொண்டிருந்தாலும், ஆனால் அவருடைய உடனிருப்பு இல்லை என்றால் எந்த ஒரு மனிதனுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் நிம்மதி இருக்காது. ஒரு தொய்வு நிலைதான் ஏற்படும், ஒரு மனக்கசப்பு ஏற்படும், நம்பிக்கையற்ற வாழ்க்கை, தெளிவற்ற வாழ்க்கை, பயத்தோடு இருளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையாகத்தான் தெரியும். வேண்டுமென்றால் மக்களுடைய பார்வையிலே ஒரு அதிகாரப்பூர்வமாக அலங்கரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் எந்த ஒரு மனிதனோடு தேவன் பயணிக்கவில்லையோ அவனுடைய வாழ்வு சூன்யமாகத்தான் காணப்படும். இதற்கு சிறந்த உதாரணத்தை நீங்களும் நானும் வேதத்திலே இறைவன் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கை பயணத்திலே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. யாரிடம் இறைவன் தன்னுடைய உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டாரோ, இறைவனிடம் யாரெல்லாம் தன்னுடைய அபய குரலை எழுப்பினார்களோ, தன்னை அவர்களோடு இணைத்துக் கொள்ளுகின்ற பொழுது தான் யாரை அதிகமாக அன்பு செய்கிறாரோ, யாரை தன்னுடைய கரத்திலே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறாரோ, அவர்களுக்கு எதிராக யாரெல்லாம் போர்க்கொடி தூக்குகிறார்களோ அவர்களை சுக்குநூறாக உடைக்கக்கூடிய வல்லமையும் ஆற்றலையும் நம் தேவனிடம் இருந்தது என்பதை இஸ்ரேல் மக்களுடைய பயணத்தில் நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்றோம். இஸ்ரேல் மக்களோடு மோயிசனுடைய வழித்துணையோடு ஆண்டவர் அவர்களோடு உடனிருந்தார். பார்வோன் மன்னர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்காமல் தன்னுடைய படைபலன்களை நம்பி ஆண்டவருக்கு எதிராக நான் வெற்றி அடைய முடியும் என்று நினைத்தான். ஆனால் அவனுடைய படைகள் அனைத்துமே செங்கடலில்
உடைந்து சுக்குநூறாக ஒடுக்கப்பட்டு அனைவருமே மாண்டு போனதை கூட நாம் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். தேவன் யாரோடு இருக்கிறார்களோ அவர்களை நிறைவாக பாதுகாப்பார் என்பதற்கு இதுவும் ஒரு சிறந்த சாட்சி. அன்னை மரியாளோடு தேவனுடன் இருந்ததை நாம் பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் கபிரியேல் தூதரை கேள்விகள் எழுப்புகின்ற பொழுது, உன்னதரின் வல்லமை உன் மீது நிழலிடும் என்று சொன்னாரே கபிரியேல் தூதர். அன்னை மரியாள் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து வந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்பட்டார். தேவன் அவனோடு உடன் இருந்தார். இப்பொழுது நீங்களும் நானும் சிந்திக்கக்கூடிய தருணம். உங்களோடு என்னோடு தேவன் இருக்கிறார். எனக்குள் இந்த உயிரோடு இருக்கின்ற இந்த நற்கருணை வேளையிலே இருக்கின்ற நற்கருணை நாதர் எனக்குள் வாசமாக்கி கொண்டிருக்கிறாரா? எனக்கும் அவருக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. உங்களுக்குள் இந்த நற்கருணை நாதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். எனவே தேவனுடைய உடனிருப்பை நாம் எப்பொழுது உள்வாங்கி அவருடைய வார்த்தைக்கு ஏற்றார் போல நம்முடைய பாதையை நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோமோ அப்பொழுது நமக்கு இறப்பு என்பது இல்லை. மாறாக விண்ணகத்திலே இறைவன் உங்களுக்கும் எனக்கும் அற்புதமான ஒரு இல்லத்தை, ஒரு இடத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். இந்த சிந்தனைகளோடு இன்றைய நாளிலே இந்த நற்கருணை நாதருடன் நேரத்தை நாம் செலவிட்டு பார்ப்போம். ஜான் மில்டன் என்கின்ற ஒரு அற்புதமான சிந்தனையாளர் இவ்வாறு சொல்லுகிறார்: விண்ணக மாளிகையை திறக்கும் தங்க திறவுகோலே இறப்பு. விண்ணக மாளிகையை திறக்கும் தங்க திறவுகோலே இறப்பு என்று சொல்லுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, மீண்டுமா இந்த வாரத்திலே, இந்த நவம்பர் மாதத்திலே இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில், இந்த வாரத்திலும் இது இறப்பின் நிகழ்வுகளையும் மரணத்தின் வழியாக நீங்களும் நானும் எதை சந்திக்க போகிறோம், இயேசு அதை நமக்கு எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதையும் சிந்திக்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பினை நம் தேவன் உங்களுக்கு என கொடுத்திருக்கிறார். இந்த வரிசையிலே ஜான் மில்டன் ஒரு தீவிர சிந்தனையாளர் இந்த வார்த்தைகளை கூறுகிறார் என்றால், விண்ணக மாளிகை திறக்கும் தங்க திறவுகோலே இறப்பு. இறப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவர் இறப்பிலும் வாழ்வான் என்று நம் நற்கருணை நாதர் அற்புதமாக சொல்லியிருக்கிறார். இவருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் எத்தனையோ முறை வாழ்வு கொடுக்கப்பட்டிருக்கிறது, மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஏன் இரக்கத்தின் வழியாக நமக்கு மீட்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்தி இருக்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அந்த வரிசையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை எப்படி வெற்றி கொண்டார் என்பதை பார்க்கின்ற பொழுது, சாவின் சக்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையினால் வெல்லுகிறார். சாவின் சக்தியை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் வார்த்தையினால் வெல்லுகிறார். இளைஞனே, நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்திடு. பாடையை தொட்டு அந்த இளைஞனுக்கு ஆணையிடுகிறார். உயிரற்று கிடந்த அந்த இளைஞன் எழுந்து அமருகிறான். அவனை அவன் தாயிடம் ஒப்படைக்கிறார் இயேசு. லாசரே, கல்லறையில் இருந்து வெளியே வா என்று அழைப்பு கொடுத்தார். அவனுடைய சகோதரி சொன்னால், ஆண்டவரே, அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆயிற்று, நாற்றம் அடிக்குமே என்று சொன்னார். இயேசுடைய வார்த்தையினால் லாசரே, கல்லறையில் விட்டு வெளியே வா என்று அழைப்பு கொடுத்தார். லாசரும் கல்லறையை விட்டு வெளியே வந்தார். அதை பார்க்கின்ற பொழுது உடனிருந்தவர்கள், அங்கிருந்த அனைவருமே ஆச்சரியத்தில் மூழ்கிய தருணத்தை கூட யோவான் நற்செய்தியாளர் அற்புதமாக தன் வார்த்தையின் வழியாக வடிவமைத்து உங்களுக்கும் எனக்கும் காட்டுவார். யோவான் எழுதிய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 24வது இறைவசனத்திலே நாம் வாசிக்க கேட்போம்.
என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். என் வார்த்தையை கேட்டு என்னை அனுப்பியவரை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர் என்றும் மீண்டும் இயேசு அற்புதமாக சொல்லுகிறார். யோவான் எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 51ஆம் இறை வசனத்தில், என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தையை கேட்கிறவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு செவிமடுக்கிறவர்கள் எப்பொழுதுமே அவர்களுக்கு மரணம் இருக்காது. அவர்களை எந்த துன்பங்களும் துயர்களும் ஆட்கொண்டாலும் இறைவனிடமிருந்து அவர்களை பிரித்து எடுத்து விட முடியாது. இறைவன் அவர்களோடு உடனிருந்து அவர்களை வழிநடத்துவார், அவர்களை காப்பாற்றுவார், அவர்களை முழுவதுமாக தன்னுடைய ஆளுமைக்கின் கீழ் அழைத்து வருவார் என்பதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் நேரத்தில் நீங்களும் நானும் வாசிக்க பார்க்கின்றோமே. எத்தனை துன்பங்களை அவர் சந்தித்தார், எத்தனை சோதனைகளை அவர் சந்தித்தார். அனைத்தையும் சந்தித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் இறைவனுடைய பாதையிலிருந்து விலகி விடாமல், தன்னுடைய தந்தையினுடைய வார்த்தைகளில் இருந்து விலகி விடாமல், தன் தந்தையோடு உடனிருந்து பயணித்து வந்த தருணத்தில் எப்பெயருக்கும் மேலான பெயரை இறைவன் அவர் கொடுத்ததை நாம் காணுகின்றோம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான இடர்பாடுகளுக்கு மத்தியிலே ஆண்டவரை நாம் இருக்க பிடித்துக் கொள்ளுவோம். அவருடைய வார்த்தைக்கு நாம் செவிமடுப்போம். அவருடைய வார்த்தை என்றும் உங்களையும் என்னையும் எந்த விதத்திலும் நம்மை உதறி தள்ளிவிடாது, நம்மை காப்பாற்றும் என்பதை உணர்ந்து கொள்ள இயேசு இப்பொழுது நமக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதற்கடுத்தது பார்க்கிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவின் சக்தியை தன்னுடைய சாவால் அவர் வென்று விட்டார் என்பதையும் நாம் காணுகிறோம். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் 15ஆவது அதிகாரம் 54 மற்றும் 55ஆவது இறைவசனத்தில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவு முற்றிலும் ஒழிந்தது, வெற்றி கிடைத்தது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? பவுலடிகளார் எழுதுகிறார் இந்த வார்த்தைகளை. சாவு முற்றிலும் ஒழிந்தது, சாவு அதற்கு நமக்கு வெற்றி கிடைத்து விட்டது. சாவே உன் வெற்றி எங்கே? சாவி உன் கொடுக்கு எங்கே என்று பவுலடிகளார் எழுதுகிறார் என்றால், இயேசுவோடு அவர் எந்த அளவுக்கு தன்னை உடனிருத்தி பார்த்திருக்கிறார். இயேசுவின் மரணத்தின் வழியாக மரணத்திற்கே சாவுமன் அடித்தவர் தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. தன் மரணத்தின் வழியாக நம் மரணத்தை அழித்தவர். தன் மரணத்தின் வழியாக உங்களுக்கும் எனக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறவர். அற்புதமாக இறப்பு திருப்பலியிலே நற்கருணை மன்னாட்டிலே சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை சற்று மாறுபடுகிறது என்று அழிவதில்லை என்று. எனவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய மரணத்தின் வழியாக நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வெற்றியின் பாதையிலே நாம் பயணித்தோம் என்றால், இயேசுவின் வார்த்தைகளை நாம் உள்வாங்கி இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளோடு நம்மையும் நினைத்துக் கொண்டு, என் தேவன் என்னை வழிநடத்துவார், காப்பாற்றுவார், என்னை பாதுகாப்பார் என்ற எண்ணம் யாருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிறதோ அவர்கள் எப்பொழுதுமே சாவு இல்லை, மரணமில்லை, இறைவனோடு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இயேசு வெளிப்படுத்துகிறார். எனவே நன்மை பிரியமான தேவ பிள்ளைகளே, இது இந்த நேரத்தில் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த மாதம் முழுவதுமாக இறந்த சகோதர சகோதரிகளுக்காக அவர்களுடைய பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு நித்திய பேரின்ப பாக்கியத்தை இறைவன் கொடுக்க வேண்டும் என்று நாம் செபித்துக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து செபிப்போம். இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். இறைவன் அவர்களை தொட வேண்டும்.
இறைவன் என்றும் அவர்களுக்கு விண்ணக பாக்கியத்தை கொடுத்து அங்கிருந்து அவர்கள் நமக்காக பரிந்து பேச வேண்டும் என்ற எண்ணத்தோடு, என்ற சிந்தனைகளோடு, என்ற விசுவாசத்தோடு, என்ற நம்பிக்கையோடு இதோ ஆண்டவருடைய கரத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். மண்டியிடுவோம். உயிர்ப்பும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் இறப்பினும் வாழ்வான் என்று சொன்ன எங்கள் அன்பு இயேசுவே, இது நவம்பர் மாதத்திலே எங்களை விட்டு பிரிந்த ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காக நாங்கள் ஜெபிக்க உங்களுடைய முன்னிலையில் ஒன்றாக கூடி வந்திருக்கிற தருணத்திலே எங்கள் பெற்றோர்களாக இருக்கட்டும், மணமுடித்து கரம் பிடித்த என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன், உயிருக்குயிராக பார்த்து பார்த்து ஆசையோடு வளர்த்த என்னுடைய மகனாக இருக்கட்டும், மகளாக இருக்கட்டும், என்னுடைய உடன்பிறப்பாக இருக்கட்டும், என்னுடைய நண்பனாக இருக்கட்டும், என்னுடைய உறவுகளாக இருக்கட்டும், இப்படி எல்லா உறவு நிலைகளிலும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த எங்களுக்கு முன்னதாக உங்களிடம் வந்திருக்கின்ற இந்த அனைத்து சகோதர சகோதரிகளையும் அன்பு இயேசுவே உங்களுடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அப்பா. சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கை எங்கே என்று பவுலடிகளார் கேள்வி எழுப்பியது போல இறந்த எம்முடைய ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியுடைய முன்னிலையில் வருகின்ற பொழுது இயேசுவே அவர்களுக்கு நீரே விண்ணக பேரின்ப பாக்கியத்தை கொடுக்கின்ற பொழுது இந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் தீய சக்திகளை பார்த்து, சாவை பார்த்து கேட்கின்ற கேள்விகளாக இருக்க வேண்டும். சாவே உன்னுடைய வெற்றி எங்கே, உன்னுடைய கொடுக்கை எங்கே என்று. ஏனென்றால் உங்களுடைய சாயலாக படைக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் அழிந்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக உம்மையே சிலுவை மரணத்தில் எங்களுக்காக அர்ப்பணித்தவரே அப்பா, இந்த நேரத்தில் இறந்த அனைத்து ஆன்மாக்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது குறிப்பாக ஆதி திருச்சபையில இந்த திருச்சபையை கட்டி எழுப்புவதற்காக எடுத்த முயற்சிகளில் கயவர் கரங்களில் சிக்கி தங்களுடைய வாழ்வையை அழித்திருக்கின்ற, தங்கள் வாழ்வையை அர்ப்பணித்திருக்கின்ற அந்த ஒவ்வொரு ஆன்மாக்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அது திருத்தந்தையாக இருக்கட்டும், ஆயர்களாக இருக்கட்டும், குருக்களாக இருக்கட்டும், கன்னியர்களாக இருக்கட்டும், பொதுநிலையினராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, அனைத்து ஆன்மாக்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. அவர்களுக்கு நீர் நிலையான வாழ்வை நீர் கொடுக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு உடைய முன்னிலையில் வந்திருக்கின்றோம். இது எங்களுடைய இந்திய தேசத்தில் உம்முடைய வார்த்தையை போதிப்பதற்காக, உண்மையை எங்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக, உம்முடைய அன்பின் பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்று விரும்பிய மண்ணுலைகளை இந்த இந்திய தேசத்திற்கு தங்களுடைய அர்ப்பண வாழ்வை அர்ப்பணித்து இந்த இந்திய தேசத்திலே தங்களுடைய உயிரை தியாகம் செய்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும், குருக்களையும் கண்ணியர்களையும் பொதுநிலையினர் அனைவரையும் இயேசுவ உடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறேனப்பா. அவர்களுடைய பாவங்களையும் நீர் மன்னிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம். அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து அவர்களுக்கு வானக வீட்டிலே நீர் விருந்து கொடுக்க வேண்டும் என்பதை பார்த்து செபிக்கிறோமப்பா. இயேசுவே, எங்கள் தமிழக திருச்சபையில, இந்த தமிழக திருச்சபையில்
மனிதநேயம் வளர வேண்டும் என்பதற்காக, கிறிஸ்துவ சமுதாயம் எப்பொழுதுமே உடைய அன்பின் நிலைப்பாட்டில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக, உம்முடைய அன்பின் பாசத்திலே நிலைத்து எப்பொழுது வாழ வேண்டும் என்பதற்காக தங்களை அர்ப்பணித்து உழைத்த எத்தனை ஆன்மாக்கள் என்னுடைய முன்னிலையில் வந்திருப்பார்கள். அவர்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. அவர்களையும் நீர் ஏற்று உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து வந்த அவர்களுக்கு விண்ணக பேரின்ப பாக்கியத்தை கொடுத்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. இறுதியாக எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கின்ற, எங்களை விட்டு பிரிந்து உம்மிடம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு ஆன்மாக்களையும் இந்த நேரத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அந்த ஆன்மாக்களை நீர் ஏற்று அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். எங்களிடம் யாரெல்லாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ, யாருக்கெல்லாம் யாருடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காக ஜெபிக்க கேட்டுக்கொண்டார்களோ, அனைத்து ஆன்மாக்களையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. நீரே வாழ்வுகள் தரக்கூடியவர் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் அப்பா. இப்படி ஒவ்வொரு இறந்த ஆன்மாக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில் இது எங்கள் தேவைகளை உடைய கரத்தில் அர்ப்பணிக்க போகிறோம். எங்கள் குடும்ப கஷ்டங்கள், குடும்ப பாரங்கள், எங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளிலிருந்தும் நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்றும், பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நீர் உம்முடைய ஆளுமையின் கீழ் எடுத்து வந்து அவர்களுக்கு தெளிவான வாழ்க்கையை கொடுக்க வேண்டும் என்றும், பெற்றோருடைய உழைப்பினை, பெற்றோருடைய கஷ்டத்தினை, பெற்றோருடைய ஒவ்வொரு கவலை, கண்ணீர், வேதனைகளை புரிந்து கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. அந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. அந்த பிள்ளைகள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கின்ற தீய எண்ணங்களையும், தவறான சிந்தனைகளையும், தீய நண்பர்களுடைய நாட்டங்களையும் அவர்களிடமிருந்து விலக்கிவிட்டு பெற்றோருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய நல்லதொரு ஆற்றலை தாரும் தகப்பனே. நீரே இந்த மண்ணுலகிற்கு கடவுளாக இருந்தவர் மண்ணுலகிற்கு மனிதனாக வந்திருக்கிறீர். உம்முடைய தந்தையுடைய வாக்குறுதியின்படி கீழ்ப்படிந்து நடந்திருக்கிறீர். உம்மிடமிருந்து அந்த கீழ்ப்படிதலை நாங்களும் கற்றுக்கொண்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற வாலிப பிள்ளைகள் பெற்றோருடைய வார்த்தையினை கேட்டு கடந்து தங்கள் எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய ஆற்றலையும் வல்லமையும் தாரும் இயேசுவே. அப்பா, குறிப்பாக மீண்டுமாய் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். புற்றுநோயினால் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், புற்றுநோயினால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு குருக்களையும், கண்ணியர்களையும் இயேசுவே இந்த நேரத்தில் உம்முடைய திரு ரத்தத்தின் வழியாக அந்த நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த நோயினால் வலியோடு தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய ஆளுமையின் கீழ் ஆற்றலின் வல்லமையிலே அவர்களுக்கு நிறைவான ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசுவே. மேலுமாய் இதை நாளிலே அலைபேசி வழியாக எங்கள் குடும்பத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஃபாதர் என்று கேட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும், குறிப்பாக பிரான்சிஸ் ஜெனவா இந்த குடும்பத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. பல ஆண்டுகளாக தங்கள் குடும்பத்திலே குழந்தை பாக்கிய வேண்டும் என்று நற்கருணையின் ஆதரவை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். உடைய ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சி தரப்போகிறது. உடைய ஒரே ஒரு வார்த்தை தான் அந்த குடும்பத்திலே பெரும் மகிழ்ச்சி கொடுத்து அந்த குடும்பம் ஒரு மாற்றத்தை கண்டு உடைய வல்லமையினால் அவர்கள் மகிழ்ச்சியிலே திளைத்து நிற்கப் போகிறார்கள். அந்த குடும்பத்தையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இயற்கையின் சீற்றத்தின் வழியாக உறவுகளை, உடைமைகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய வார்த்தையின் வழியாக, உம்முடைய கட்டளையின்படி தன்னார்வ தொண்டர்கள், உதவி செய்யக்கூடிய நல்ல உள்ளங்கள்
தங்கள் உதவிகளை தாராள குணத்தோடு கொடுத்து உடைமைகளை இழந்து உணவு உண்ணுவதற்கு வழி இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீரே அவர்களுக்கு ஆறுதலாய் இருக்குமாறுவை பார்த்து ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, இந்த நவம்பர் மாதத்திலே மீண்டும் உங்களுடைய முன்னிலையில் எங்களை அழைத்ததற்காக நன்றி. எங்களுடைய விண்ணப்பங்களை நீர் கேட்டுக்கொண்டதற்காக நன்றி. இவ்வளவு நேரம் எங்களோடு உடனிருந்து எங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய அன்பின் பாதையில் எங்களை அழைத்து செல்வதற்காக நீர் எடுத்திருக்கின்ற எல்லா காரியங்களுக்கும் உமக்கு நன்றி செலுத்தி இது உங்களுடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை நீ தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களுக்கு உம்முடைய மீட்பை நீ தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களோடு நீ பயணித்து வர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி மெஸ்ஸுவே, எங்களை ஆசீர்வதி மெஸ்ஸுவே, ஆசீர்வதி மெஸ்ஸுவே. தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.